welcome back to our channel Aarti's Diary. So நம்ம இந்த வீடியோல ஒரு பேசிக்கான மேக்கப் with affordable price products ஓட details and then வந்து ஒரு குயிக்கான ஸ்கின் கேர். ஸோ அது எல்லாமே தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள போகலாம். வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து நான் என்ன கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக வீடியோ போடாமல் ஸோ இதுலேயே வந்து அதோட டோட்டல் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து ஃபெதர் கட் தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபெதர் கட் பண்ணி ஒரு 1 year அது பேக்கு தான் நான் ஆக்சுவலாக வந்து ஃபெதர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் பட் நான் என்னோட அந்த கேர்ள்ஸ் எப்படி இப்போ வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா நான் வந்து வாட்டர் ப்ரஷ்ஷோ ஸோ அதெல்லாம் வந்து நான் கேர்ள்ஸோ அதெல்லாம் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா என்னோட ஏர் வந்து ரொம்ப ட்ரையான ஏர். ஸோ அதனால வந்து நான் அதெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஏர் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ட்ரையாக தான் காமிக்கும். ஸோ எனக்கு வால்யூமே இருந்தாலும் ட்ரையாக தான் காமிக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்டாக வந்து எப்போவுமே வந்து நான் வந்து ரேராக தான் நான் வந்து கேர்ள்ஸ் அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நார்மலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து ஏர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கோம் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ நல்லா கேப் இருக்க மாதிரி பெரிய கோம் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கு ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பெரிய கோம் இருக்கிறதுனால வந்து ஸோ நீங்கள் சிக்கு எடுக்கும் போது நம்ம ஏர் வந்து ரொம்ப ஃபால் ஆகாது. நம்ம சின்ன கோம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஏர் ஃபால் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணும் நம்ம ஏரை. ஸோ அதனால நான் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக சிக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சிக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய ஏர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகலை. ஸோ கொஞ்சம் ஆஃப்டர் ட்ரை அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏர் சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்டிலாக பொறுமையாகவே நீங்கள் வந்து சிக்கு எடுத்தாலே உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ரைட்டனாக இருக்குது அப்படின்னு தெரியும் இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சீரம் நான் யூஸ் பண்ணுற சீரம் வந்து ஸ்ட்ரீக்ஸோடது. ஸோ இதுதான் வந்து நான் ரொம்ப நல்லாவே நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 பஃப் எடுத்துகிட்டு 1 செகண்ட். ஸோ 2 பஃப் எடுத்துகிட்டு அதை வந்து ஏர் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாமல் வெறும் ஏரில் மட்டும் அப்ளை பண்ணணும். ஏரில் மட்டும் இந்த டிப்பு ஸோ அதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஜென்டலாக இந்த மாதிரி வந்து நீங்களே லைட்டாக ஒரு கேர்ள்ஸ் மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் இந்த சைடுக்கும் வந்து 2 பஃப் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே என்னோடய ஸ்கேல்பில் படாமல் வெறும் ஏரில் மட்டும் நான் வந்து ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ என்னோடய ஏரில் 2 பார்ட்டிஷனாக எடுத்துப்பேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் 2 பார்ட்டிஷன் அப்படியே எடுத்தாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல ஸோ இந்த ஏரை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ரப்பர் பேண்ட் போட்டுருவேன். பட் ரப்பர் பேண்டுக்கு பதிலாக நீங்கள் இப்படி இந்த ஏரை நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு குட்டி கொண்ட மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப் ஒரு சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்ச் கிளிப்பை வந்து இதில் வந்து இங்கே அப்ளை பண்ணிவிடுவேன். அப்ளை பண்ணிட்டா மீதி வந்து பேலன்ஸ் ஏர் இருக்கா. ஸோ இது வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக மெயின் ஐப்பே வந்து இந்த ரப்பர் பேண்டில் தான் இருக்குது. என்னென்னா ஸோ இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் முடி எடுத்துட்டு ஒரு போனி போட்டு ஒரு போனி நான் போட்டுட்டேன்.
ஸோ ஒரு போனி போட்டு இன்னொரு ஏரை இந்த இந்த இதில் இருந்து இன்னொரு ஏர் இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி எடுத்தால் உங்களுக்கு ஒரு போ மாதிரி கிடைக்குதா. இப்போ மேலே கீழே வந்து இந்த எக்ஸஸ் ஆன ஏர் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி எடுத்து இதை நல்லா ஒரு கேர்ள்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி உள்ளே விட்டுருணும். உள்ளே விட்டுட்டு இப்போ இந்த போவை இப்படி பண்ணிட்டா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு பவுன்ஸியாக ஒன்று கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஏர் வாஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நைட்டோ இல்லை இன்றைக்கி ஒரு 2 hours 3 hours அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அந்த லேயர்ஸ் வந்து நல்லா தெரியும். பட் ஆனால் இப்போது நான் இன்றைக்கி ஏர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன், நைட்டு வந்து நல்லா இந்த மாதிரி பவுன்ஸியாக நான் வந்து போட்டுட்டு நைட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு பார்க்கும்போது எனக்கு நல்லா வந்து ஒரு நல்ல கேர்ள்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட மேக்கப் அது எல்லாத்துக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே நான் பண்ணுறது என்னென்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஐஸ் பேக்கோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து நான் என் ஃபேஸில் வந்து நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ அதனால நீங்களுமே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்கின் கேரோ இல்லை ஏதாவது ஒன்று டக்குன்னு நம்ம காலையில் நம்ம வந்து ஒர்க் கிளம்பும் போது நம்மளால உட்காந்து வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு குயிக்காக ஆகிற மாதிரி ஒரு ஆல்வேரா ஒரு ஜெல் பேக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம இந்த மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவுமே இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு குட்டி ஐஸ் க்யூப் மாதிரி கொஞ்சம் குட்டியாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபேஸில் அப்படியே ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணணும். இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுமே கூட. ட்ரெஸ் எல்லாம் ஆகுது. ஸோ ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுக்கணும் ஃபுல்லாகவே. ஸோ ஃபுல்லாக அப்படி ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஹைட்ரேட் ஆகும். ஸோ சீக்ஸ் கீழே, கண்ணு கீழே, சீக்ஸ் கிட்ட ஸோ இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த செல்ஸ் நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் வரேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ப்ளஃபியாக நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஸ்கின் ஃபுல்லாகவே ஸோ தெரியுதா உங்களுக்கு. ஸோ அதனால் ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணுறோம், ஸோ இதை நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் ஐஸ் க்யூபாவது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு ஐஸ் க்யூப் ஃபேஸ் இதெல்லாம் பார்லர்லேயே வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிலாம் கூட இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இது வீட்டிலே கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு 5 to 10 minutes எடுக்க போகுது, அவ்வளோதான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் வந்து நிவ்யாவோட டிண்டட். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நிவ்யாவோட செரி ஷைன். ஸோ இந்த லிப் பாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா வந்து ஒரு ஹைட்ரேஷனும் இல்லாமல் இது ஒரு நல்ல வந்து ஒரு 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 டோன் ஒன்று கொடுக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு டோன் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் வாட்டரோட இந்த கொரியனோட ரைஸ் வாட்டர் டோனர். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண தெரியுதா. ஸோ கொரியனோட சிரமைடு மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் டோனர். ஆக்சுவலாக இது வந்து மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் டோனர் இது. ஸோ இதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஜென்டல் இது ஒரு டாப் கொடுத்தாலே போதும். ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து ஆனால் இது வந்து நம்ம கையில் போட்டுட்டும் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு வந்து செட் ஆகாது. ஸோ சின்னதாக ஒரு டேப் கொடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நான் எக்ஸஸ் இருக்கிறத நான் நெக்குக்குமே அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நெக்குக்குமே வந்து மஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ ஆஃப்டர் த டோனருக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா சீரம் தான். ஸோ என்னோடய டே சீரம் வந்து விட்டமின் சி, கார்னியரோட விட்டமின் சி. ஸோ என்னோடய டே கேர் ரொட்டீனில் ஸோ நிறைய மேக்கப் ரொட்டீன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற சீரம் வந்து இதுதான். ஜஸ்ட் வந்து ஒரு
சிங்கிள் ட்ராப் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நெக்குக்குமே கொஞ்சம் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஆஃப்டர் த சீரம், ஸோ சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து அஃப்கோர்ஸ் பாண்ட்ஸோடது. ஸோ பாண்ட்ஸோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன் ஃபுல்லாக. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்ஸுக்கெலாம் வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு அதுக்கெலாம் வந்து சூட் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சீட்டட் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஒரு டோனர் எது இருந்தாலும் நீங்கள் வந்து போங்க. பட் ஆனால் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா பாண்ட்ஸோட இந்த சீரம், இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் சொல்வேன் நான். ஸோ அதனால் மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் இந்த கிளைமேட்டுக்குமே இது வந்து ரொம்ப சூட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே இன்னொன்று வந்து இது வந்து நியூட்ரிஜினாவோட டூப்பான ஒரு மாய்ஸ்சரைசருமே, வெறும் டப்பா மட்டும்தான் வந்து வேறு. பட் ஆனால் உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே இது தான். ஸோ ஆஃப்டர் த மாய்ஸ்சரைசர், ஸோ மாய்ஸ்சரைசர் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து என்ன போடுறேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கன்சீலர் தான் வந்து நான் போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கலர் கரெக்டடோ இல்லை ஃபவுண்டேஷனோ அது எதுவுமே போடலாம். நான் வந்து கன்சீலரோட நான் இந்த மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணினா இது வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் தானே. ஸோ நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு, ஸோ நம்ம ஒரு டெய்லி ஒரு ஆஃபீஸ் போகிறோம், அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மேக்கப் அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப ஹெவியான ப்ராடக்ட்ஸ் நான் எதுவுமே யூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து கன்சீலர் தான் போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து மெப்ளினோட எரேசர் மல்டி யூஸ் கன்சீலர். ஸோ இது வந்து ஏஜ் ரிவர்ஸ் கன்சீலர் இது. ஸோ தெரியுதா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்கே மேலே வந்து இப்படி ஒரு டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு பஃப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பஃப்பில் வந்து நம்ம ஒரு பஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல கன்சீலர்னு சொல்லுவேன். ஸோ இதை வந்து நான் வந்து என்னோடய கண்ணு கீழே ஸோ லைட்டாக அப்புறம் வந்து ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு டேப் கொடுத்தா இதுவாகிடும். அண்ட் தென் வந்து என்னோடய ஃபோர்ஹெட்டுக்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம இதிலேயே வந்து ஒரு ஜென்டில் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரெட்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ஸோ இது லைட்டாக ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் வேணும், நீங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸஸ் கனடாவோடது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, அதாவது நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்க மாதிரியே வந்து இருக்காது. ஸோ நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இது. ஸோ ஃபேஸஸ் கனடாவோட ஃபாரெவர். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பாக இது வந்து மாய்ஸ்சரைசர், இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நான் கையில் வந்து டேப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்தால் கூட போதும் இது. ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஸோ நான் என்னோடய ஃபேஸில் வந்து லைட்டாக வந்து ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு நான் ப்ரஷ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ ப்ரஷ்ஷை விட கை தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபோர்ஹெட்லையுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக வந்துட்டு. இது வந்து அவ்வளோவா ஹெவியாக இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு நம்ம ஸ்கின் டோன் ஒரு ஈவனாக ஒரு ஃபினிஷ் தெரியுதா இப்போ நம்மளுக்கு?
இப்போ ஒரு நல்லா ஒரு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா நான் வந்து ஐலாஷஸ் போயிடுறேன். சாரி ஐப்ரோஸ் போயிடுறேன். நான் ஐப்ரோஸா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஐலாஷஸ் ஐலைனர் ஐலைனர் போயிடுறேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப கொலருது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஐலைனர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்விஷ் பியூட்டியோட ஐப்ரோ ப்ளஸ் ஜெல் ஐலைனர். ஸோ இது வந்து இந்த மாதிரி வரும் ஒரு குட்டி ஆக்சுவலாக இதில் வந்து 2 பார்ட் இருக்கும். இதில் மேலே ஒன்று கீழே. மேலே இருக்கிறது வந்து ஐப்ரோஸ்க்கு அப்புறம் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. கீழே இருக்கிறது வந்து ஜெல்லு. ஸோ இது வந்து நம்ம ஐலைனருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ரஷ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ரஷ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒரு ப்ரஷ் வந்து இந்த மாதிரியும் அந்த இன்னொரு ப்ரஷ் வந்து இப்படியும் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியுதா? யா. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஐப்ரோஸ் பவுடர் அந்த பேஸில் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து என்னென்னா இப்படி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா யா. ஸோ இந்த மேஜிக்கே வந்து இதில் தான் இருக்குது. ஸோ ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது கீழே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ஐலைனர் வந்து கிடைக்கும். நல்லா இருக்குல்ல? ஸோ இது ஆனால் இது வந்து குட்டியாக இருக்குது. ஸோ நானும் அதெல்லாம் வந்து யோசித்தேன். பட் இருந்தாலும் காசுக்கு ஒர்த்து தான். ஸோ வந்து நான் இந்த கார்னர் இல்லாத இந்த ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஐப்ரோஸ் ஃபுல் பண்ணிடுறேன் நான். ஸோ என்னோடய ஐப்ரோஸ்க்கு வந்து நான் லைட்டாக தெரியுதா போகிறேன் நான். ஸோ எனக்கு இங்கே கார்னரில் கட் இருக்குது அப்படின்றதுனாலையும் நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இந்த ஐப்ரோஸ்க்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஐப்ரோஸோட டிஃப்ரென்ஸ் தெரியுதா? யா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லைனர் போயிடலாம். ஸோ இது நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் லைனர்ஸ், அதனால நான் வந்து கொஞ்சமாக வந்து எடுக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு நான் வந்து இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, கை ரொம்ப நடுங்குது, ஒரு நிமிஷம் வச்சுட்டு. யா. ஸோ நான் வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தெரியுதா? ஸோ நான் லைட்டாக வந்து வாவ், உங்களுக்கு தெரியுதா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் டிஃப்ரெண்ட்? ஸோ நல்ல ஒரு ஸ்டேவுமே இருக்கும்ல ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ நான் இதுலேயே எக்ஸஸ் இருக்குன்றதுனால ஸோ இதையே நான் வந்து கீழேயுமே வந்து லைட்டாக கொடுத்துக்கிறேன். யா. ஸோ வந்து அதே மாதிரி இந்த லேஷஸ்க்குமே நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் எட்ஜில் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் கீழேயுமே. ஸோ நீங்கள் ஐப்ரோஸ் கொடுக்குறீங்க, அப்படி ஐலைனர் கொடுக்குறீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல இது வரைக்கும். ஸோ நான் அதே மாதிரி நான் இப்போ கீழேயுமே லைட்டாக வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒரு நல்ல ஐலைனர் கிடச்சிருக்கா. ஸோ நல்லா நம்ம ஐஸ் நல்லா ஒரு போல்டா, ஸோ நல்லா இருக்கா. சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஹைப்பர் கேர்ள்ஸ் வாட்டர் ப்ரூஃப் மெப்ளினோட ஹைப்பர் கேர்ள்ஸ். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து இது யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? யா. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என் கை இப்படி இருக்குது பார்த்துட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு எப்போவுமே வந்து மெகன் இது நல்லா வந்து இப்படி ஒரு கேர்ள்ஸ் கொடுத்துடணும். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து மெகந்தி வந்து ஒன்று வச்சா கை ஃபுல்லாக வைக்கணும், இந்த கோனில் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வைக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இந்த லேஷஸ்க்கு ஃபுல்லாக அப்படி வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி கொடுத்தாலே அதுவே நல்ல ஒரு வால்யூம் வந்து ஆட் ஆன் ஆகிடும். ஸோ நான் அதே மாதிரி நான் கீழேயுமே வந்து கொடுத்துக்கிறேன். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்புக்கு போயிடலாம். ஸோ லிப்புக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற லிப் லைனர் வந்து மார்க்ஸோட ஷேட் 10 எக்ஸ்ட்ரிக் ப்ரௌன் 10. ஸோ இந்த ஷேட் 10. ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த லிப் கார்னர்ஸ் ஃபுல்லாகவே கார்னர் ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் தான். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்ஃபி ஒயிட். ஸோ இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ஷேட் வந்து எல்லாமே நான் வந்து கீழே வந்து நான் டேக் பண்ணுறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ரௌனி ஷேட் கிடைக்கும், தெரியுதா? சரியா. ஸோ இது வந்து நான் லைட்டாக டேப் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன். யா. டேப் பண்ணிட்டு அப்படியே நான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல லிப் ஷேட், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவே எக்ஸஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சீக்ஸுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதில் 2 சீக்ஸுக்கும் இதோட எக்ஸஸை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு தனியாக ப்ளஷ்ஷு அதெல்லாம் வந்து டிண்ட் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ இதுவே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டா. ஸோ நான் போட்டு தேய்க்கலை, லைட்டாக ஜென்டலாக தான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஒரு க்ளோ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிருக்கும், தெரியுதா? ஸோ யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இல்லை நீங்கள் வந்து டென்ட் வேணும், இல்லை ஒரு நல்ல அந்த ப்ளஷஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வேணும் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட க்ரீமட் ஆப் ப்ளஷ் வித் ஷீ பட்டர். ஸோ வந்து இது ஒரு நல்ல வந்து ஒரு டென்ட், இது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ இதோட ரிவ்யூஸ்மே நான் வந்து உங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ யா. ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இவ்வளோ ஒரு 25 ml to 50 ml இப்படி வரும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேட் வரும். உங்களுக்கு நான் எப்படி காமிக்கிறது? ஸோ லைட்டாக இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுதான் யா, ஒரு குட்டி ஷேட் இது அப்ளை பண்ணிட்டா தெரியுதா? ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு இந்த ஷேடும் ஈக்குவல் ஆகுதா? ஸோ வந்து இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். இது நீங்கள் நல்ல ஒரு டென்ட் வந்து தேடிட்டுருக்கீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ மேக்கப் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு மேலே எனக்கு லிப் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் வேணும் அப்படின்னா லைட்டாக ப்ரௌன் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேஜிக் ஆஃப் மை ஏர் ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள், நான் வந்து ரொம்ப ஹார்ஷாக ரிமூவ் பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? அந்த கேர்ள்ஸ் தெரியுதா இப்போது? ஸோ திஸ் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ
இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ப்ளவுன்ஸியான ஒரு கேர்ள்ஸ் கிடைக்கும். இது நீங்கள் இன்னுமே வந்து ஸோ இன்னும் நீங்கள் ஒரு ஏர் வாஷ் பண்ணி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் கொடுத்துட்டு ரப்பர் பேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு பவுன்ஸியான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அட்லாஸ்ட் நம்ம இந்த லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஸ்கின் கேரோட ப்ளஸ் ஒரு மேக்கப், ஸோ ஒரு பேசிக் மேக்கப்போட தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So thank you for watching and see you on next video. Bye bye.